11. यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये. இங்க வந்து அகைன் பகவானுடைய க்ளோரிஸ் பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி. இந்த பகவானை ரீச் பண்ணுறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு யார் வச்சுட்டுருக்காளோ, வேத விதஹா அப்படின்னு சொன்னால் வேத விற்பன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். வேத பண்டிதர்கள், வேத வித்வான்கள், அவளுக்கெல்லாம் வந்து பகவானை அடையிறது தான் கோல். அந்த பகவானை இவ என்னன்னு கூப்பிடுறான்னா அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறார். அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஒன்று அழியாததோ. க்ஷர அப்படின்னு சொன்னால் அழியக்கூடியது, அக்ஷர அப்படின்னு சொன்னால் அழியாதது. எது ஒன்று அப்சல்யூட் ரியாலிட்டியோ, அந்த அழியாத இன்ஃபினிட் சோர்ஸ் ஆஃப் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ், அதை பற்றி இந்த வேதவிதா வதந்தி. வதந்தின்னு என்ன அர்த்தம்? கூறுகிறார்கள். தமிழ் வதந்தி இல்லை, சான்ஸ்கிரிட் வதந்தி, கூறுகிறார்கள். ஏன்னா அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எங்கே கேட்டிருக்கோம்? முண்டக்கோ உபனிஷத்தில் கேட்டிருக்கோம் இல்லையா? அதஃப் பரா யயா தத் அக்ஷரம் அதிகம்யத்தே அப்படின்னு முண்டக்கோ உபனிஷத்தில் பார்த்தோம். ஏன்னா இந்த சாப்டரோட பேர் என்ன? அக்ஷர பிரம்ம யோகம். ஸோ அக்ஷர பிரம்ம அழியாத அப்படின்னு அர்த்தம். யத் யதயா விஷந்தி. யார் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுறாளோ, அந்த கமிட்டட் சீக்கர்ஸ், அவ பகவானை அடையறா. யதயா அப்படின்னு சொன்னால், யதி அப்படின்னு சொன்னால் சந்நியாசி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சந்நியாசி அப்படின்னு ஏன் அவளை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், யார் வந்து சிங்கிள் மைண்டடாக ஒரு கோலை எடுத்துட்டு அதிலேயே யார் வந்து டுவெல் பண்ணிட்டு இருக்காளோ அவளை நம்ம சந்நியாசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல யதயா அப்படின்னு சொன்னால் கமிட்டட், சிங்கிள் பாயிண்டட் கோல், ஸ்பிரிச்சுவல் கோல் தான் அவளுடைய இதுவாக வச்சுட்டுருக்கா. ஸோ சந்நியாசின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் சந்நியாச விஷயத்தெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அவளோட மைண்ட் இருக்கு இல்லையா, சந்நியாசி மைண்ட், அதை தான் இங்கே வந்து ஸ்லோகம் சொல்கிறது. ஸோ ப்ரையாரிட்டி, எது என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், மெட்டீரியல் விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம், பகவானை அடையிறது தான் என்னுடைய லட்சியம். யதயா விஷந்தி அப்படின்னு சொன்னால் அவள் பகவானை அடையிறா. ஸோ எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் அவளுக்கு இருக்கு? வீத ராகா. ராகா அப்படின்னு சொன்னால் அட்டாச்மெண்ட். வீத ராகானா அட்டாச்மெண்ட் இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம். அதோட அதாவது ஃபைனைட் கோல்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பரீட்சை லோகான், நான் வந்து எல்லா ஃபைனைட் கோலையும் வந்து ட்ரை பண்ணி அடைஞ்சிருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு பர்மனெண்ட் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்கல. அதனால பகவான் மட்டும்தான் அந்த சோர்ஸ் ஆஃப் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ்னு எனக்கு தெரியறது. ஸோ இந்த க்ரியேஷனில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துட்டாலும் அதால் நமக்கு செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது. ஏன்னா அதனோட நேச்சர் செக்யூர்டு கிடையாது. இப்போ செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கிட்ட போனோம்? நம்ம அக்ஷரம் பிரம்ம, அதால் மட்டும்தான் செக்யூரிட்டியை கொடுக்க முடியும். ஸோ யத் இச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கோல் இச்சந்தா அப்படின்னா அதை வந்து தன்னோட டிசையராக அவள் வச்சுண்டு பிரம்மச்சரியம் சரந்தி. பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னால் அது கான்டெக்சுவல் மீனிங்
ஒரு இடத்துல ஒரு மாதிரி மீனிங்கை கொடுக்கும். இந்த இடத்துல பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னால் கமிட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திர விசாரத்துக்கு யார் தங்களை கமிட் பண்ணின்னு இருக்காளோ, பிரம்ம அப்படின்னு சொன்னால் வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியம்னா அதிலேயே டுவெல் பண்ணுறது. அப்போ வேத அந்த விசாரம் யார் பண்ணுறாளோ அவளை நாம் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கமிட்டடாக இருக்கிறதுனால அவள் ஈஸ்வராவை அடையறா. ஸோ அகம் சங்கிரஹேன பிரவக்ஷே. ஸோ கிருஷ்ணர் அந்த பகவானுடைய நேச்சரை பற்றி நான் உனக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். சங்கிரகம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்பாக ப்ரீஃபாக அப்படின்னு அர்த்தம். டீட்டெயில்டாக உனக்கு பின்னாடி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி வர ஸ்லோகங்களில் சொல்லுவார். 20, 21, 22 ஸ்லோகங்களில் அதை பற்றி நான் சொல்கிறேன். தத்பதம் சங்கிரஹேன பிரவக்ஷே. தத்பதம்னா ஈஸ்வராவை பற்றி நான் உனக்கு பின்னாடி சொல்கிறேன்.